விடுபட்ட தகுதி உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேர்தல் முடியும் வரை திமுகவினர் விழிப்போடு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தர்மபுரியில் முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், 1,30,00,000 பேருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். கலைஞர் பெயரால் வழங்கப்பட்ட அந்த உரிமை தொகை 1,13,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக மேலும் கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு, அதாவது 1,30,00,000 பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் GDPயில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றும், எத்தனை தடைகள் மற்றும் சோதனைகளை தாண்டி தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுகவினர் விழிப்போடு பணிகளை செய்து வருவதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றியாக வேண்டும். ஆக விழிப்போடு நாம் வேலையை பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி வேலை இருக்கு. தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. திமுக அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அதிக முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்று திமுகவினருக்கு அறிவுரை வழங்கிய மு.க.ஸ்டாலின், எதிரிகளிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், களப்பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி வந்துவிட்டது என்ற பெருமை வந்து சேர வேண்டும் என்றும், அதற்கு ஏற்ப திமுகவினர் உழைக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.